வணக்கம் நண்பர்களே. இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் கார்கள் வாங்குவதற்கு ஒரு பர்ஃபெக்டான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டிசம்பரில் டாடா, மகேந்திரா, எம்ஜி இந்த 3 நிறுவனங்களும் அவங்கக்கிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் கார்களுக்கு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சம் ஒரு பர்டிகுலர் காருக்கு 4 லட்சம் வரைக்கும் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். நம்ம அந்த கார்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். மகேந்திரா நிறுவனம் XEV 400 காருக்கு 4 லட்சம் வரைக்கும் நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த காரை பற்றி சொல்லணும்னா XEV 300 அப்படிங்கிற ஒரு கார் இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி ஆரம்பத்திலே மகேந்திரா நிறுவனம் விற்பனைக்கு கொண்டு வந்த அவங்களுடைய முதல் எலக்ட்ரிக் கார் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பேசஞ்சர் ஒரு SUV செக்மெண்ட்டுக்குள்ள அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த காருக்கு பெருசாக வரவேற்பு கிடைக்கல. அதுவும் ரீசெண்டாக மகேந்திரா நிறுவனம் விற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய BE6 இருக்கட்டும், XEV 9e, XEV 9s இந்த மாதிரி கார்கள்லாம் டிசைன் வைஸ் அல்டிமேட்டாக இருக்குது. எக்கச்சக்கமான டெக்லோடட் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. பார்த்தோன்னே நம்ம வாங்கணும்னு தோணும். அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கார்களோட கம்பேர் பண்ணுறப்ப XEV 400 காரு அந்தளவுக்கு பெட்டராக இருக்காது. அதனால் இந்த காரை யாருமே வாங்குவதற்கு ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு கேஷ் டிஸ்கவுண்ட்டு, லாயல்ட்டி போனஸ், கார்ப்பரேட் பெனிஃபிட்டு, எக்ஸ்சேஞ்ச் போனஸு இது எல்லாத்தையும் சேர்த்து ஓவராலாக 4 லட்சம் வரைக்கும் நமக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அதனால் விலை கம்மியாக ஒரு எலக்ட்ரிக் கார் வாங்கணும் அப்படின்னு பிளானில் இருந்தீங்க, அதே மாதிரி நல்ல ஆஃபரோடு வாங்கணும் அப்படின்னு பிளானில் இருந்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தை மகேந்திராவில் கார் வாங்குவதற்கு பயன்படுத்திக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா டாட்டாவில் கர்வ் EV இருக்குது. இந்த காரை பற்றி சொல்லணும்னா ஒரு கூப் டைப்பில் வரக்கூடிய ஒரு நல்ல டிசைன் வைஸ் அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரு. இந்த காருக்கு அதிகபட்சம் 3.95 லட்சம் வரைக்கும் நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. இதில் பேஸ் மாடலான கிரியேட்டிவ் 45 இந்த ஒரு வேரியண்ட்டுக்கு 2.5 லட்சம் வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாப் மாடலுக்கு அதிகமான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். அடுத்து மகேந்திராவில் XEV 9e அப்படிங்கிற ஒரு காரு. இதுவுமே கூப் டைப்பில் வரக்கூடிய ஒரு கார் தான். இந்த காருக்கு டாப் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 3.8 லட்சம் வரைக்கும் நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். மற்ற மிட் வேரியண்ட்டு, பேஸ் வேரியண்ட்டு இதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா வேரியண்ட்டை பொறுத்து 1.4 லட்சம், 1.25 லட்சம் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். எப்படி பார்த்தாலுமே ஒரு 3 லட்சம் வரைக்கும் இப்போ போயிட்டு இந்த காரை வாங்கினோன்னா நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்து மகேந்திராலே BE6 அப்படிங்கிற ஒரு காரு. இதுவுமே டிசைன் வைஸ் அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய ஒரு காரு. இந்த காருக்கு அதிகபட்சம் 2.5 லட்சம் வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதில் பேக் 1 வேரியண்ட் நம்ம செலக்ட் பண்ணோம்னா 1.5 லட்சம் வரைக்கும் பெனிஃபிட் கிடைக்கும். பேக் 2 எடுத்தோம் அப்படின்னா 2 லட்சம் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். பேக் 3 அந்த மாதிரி டாப் எண்ட்லாம் போனோம் அப்படின்னா அதிகபட்சம் 2 லட்சத்துக்கு மேலே நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அடுத்ததாக டாட்டாவில் பஞ்சு. இது மைக்ரோ SUV டைப்பில் வரக்கூடிய முக்கியமான ஒரு காரு. அதிகமாக சேல் ஆகக்கூடிய ஒரு காரு. ஒரு ஃபஸ்ட் டைம் பையர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் பஞ்சு காரை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த காருக்கு 1.25 லட்சம் வரைக்கும் நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. அதில் 60,000 எடுத்துக்கிட்டோன்னா கேஷ் டிஸ்கவுண்ட்டாக கிடைக்கும். எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஒரு 50,000 கொடுக்குறாங்க. அதர் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 65,000 கொடுக்குறாங்க. டோட்டல் பெனிஃபிட்னு பார்த்தோம்னா 1.25 லட்சம் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அடுத்து டியாகோ EV. உங்கள்கிட்ட ஒரு மிடில் கிளாஸாக இருக்கீங்க, இது வரைக்கும் கார் வாங்கலை, ஃபஸ்ட் டைமாக வாங்க போகிறீங்க, அதுவும் EV தான் பார்க்குறீங்கன்னா விலை கம்மியாக வேணும்னா இந்த டியாகோ EV நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம். இந்த காருக்கு அதிகபட்சம் 1.65 லட்சம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. அதில் நமக்கு கேஷ் டிஸ்கவுண்ட்டாக 70,000 கொடுக்குறாங்க. அதர் கார்ப்பரேட்டு, மற்ற லாயல்ட்டி போனஸு, எக்ஸ்சேஞ்ச் போனஸு இதெல்லாம் சேர்த்து ஓவராலாக 1.65 லட்சம் வரைக்கும் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்து நெக்ஸான் EV. கொஞ்சம் ஸ்பேஷியஸாக வேணும், நல்ல டிசைன் அடிப்படையில் நல்லா இருக்கணும், நல்ல சேஃபாகவும் இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு SUV கார் வேணும்னா நெக்ஸான் ஏற்ற ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸானுக்கு அதிகபட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் நமக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. இதில் கேஷ் டிஸ்கவுண்ட்டாக 20,000 கொடுக்குறாங்க. மற்ற எக்ஸ்சேஞ்ச் போனஸு, கார்ப்பரேட்டு, லாயல்ட்டி போனஸு இதெல்லாம் சேர்த்து அதிகபட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்து MG நிறுவனத்தில் வரக்கூடிய ZS EV. இந்த காருக்கு 1.25 லட்சம் வரைக்கும் நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. மிட் சைஸ் SUV செக்மெண்ட்டில் வரக்கூடிய முக்கியமான ஒரு காரு. விலை அடிப்படையில் போனோன்னா ஒரு ப்ரீமியம் ரகத்தில் வரக்கூடிய ஒரு காரு. இந்த காரை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ், எக்ஸைட் ப்ரோ, எக்ஸ்க்ளூசிவ் ப்ளஸ், எசன்ஸ் இந்த மாதிரி வேரியண்ட்டுக்கு 1.25 லட்சம் வரைக்கும் நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோன்னா முக்கியமான ஒரு காரு கோமெட். சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற ஒரு காரு. இந்த கார் நம்ம டியாகோ, இந்த கோமெட் இந்த மாதிரி கார்கள் தான் விலை கம்மியாக வாங்குறவங்களுக்கு ஏற்ற ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த காருக்கு அதிகபட்சம் 1 லட்சம் வரைக்கும் நமக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களே ரொம்ப சின்ன காரு, சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற ஒரு காராக இந்த கோமெட் கார் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஃபைனலாக
டாடா நிறுவனத்தில் வரக்கூடிய ஹரியர் ஒரு ஃபுல் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு காரு. இந்த காருக்கு 1 லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. இந்த காருக்கு வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் மற்றும் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இது ரெண்டுமே வந்து கிடையாது. லாயல்ட்டி போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் வந்து டாடா, எம்ஜி, மகேந்திரா இந்த பிராண்டில் ஈவி கார் வாங்கலான்னு பிளானில் இருந்தீங்கன்னா இந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.